வணக்கம். தமிழகம் இன்றைய தினம் பல வழிகளில் கல்வி, சுகாதாரம், மேற்கல்வி, தொழில்துறை என பல வழிகளில் முன்னேறி இருப்பதை நாம் காண்போம். குறைகள் உள்ளன. இல்லை என்று மறுக்க முடியாது. சமூக அளவிலும் சில குறைபாடுகள் இன்னும் இருக்கின்றன. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த ஒப்பீட்டளவில் பல மாநிலங்களில் உள்ள முன்னேற்றத்தை விட பெரிய மாநிலங்களில், வட மாநிலங்களில் உள்ள முன்னேற்றத்தை விட தமிழகம் இன்று கண்டிருக்கிறது. தென்னிந்தியாவிலே ஒரு மிக முக்கிய மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக தமிழகம் வந்திருப்பதன் மிகப்பெரிய காரணம் திராவிட அரசியல் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. அது குறித்து அதற்கு காரணம் என்ன, அதன் அடிநாதம் யார், அதற்கு வித்திட்டவர் யார் என்று போன்ற பல விஷயங்களை திரு கருப்பையா அவர் பல இயக்கங்களை கண்டவர் தான். ஆனால் அரசியலில் பலவித விஷயங்களை தமிழக அரசியலில் உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிறிஸ்துவம் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டு நிகரற்றது. ஒரே ஒரு கால்டுவெல் திருநெல்வேலிக்கு வந்திருக்காவிட்டால் தமிழர்கள் இன்று பெற்றிருக்கின்ற வாழ்வை பெற்றிருக்க மாட்டார்கள். கிறித்துவத்தை பரப்புவதற்குத்தான் வந்தார். ஓரளவு பரப்பினார் என்றாலும் கூட தமிழை பரப்புவதற்கும் தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து தமிழனுக்கு உணர்த்துவதற்கும் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கால்டுவெல் செலவிட்டார். நீராறு கடல் உடுத்த என்கின்ற இந்த அவையின் தொடக்கத்தில் இசைக்கப்பட்ட பாடல் கால்டுவெல்லினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் உருவான பாடல்தான். ஆரியம் பல மொழிகளை ஈன்றது. அவை ஈன்ற மொழிகளெல்லாம் வாழ்கின்றன. ஆனால் ஆரியம் செத்து மடிந்து விட்டது. தமிழ் பல மொழிகளை ஈன்றது. தாயும் வாழ்கிறாள், மகள்களும் வாழ்கிறார்கள் என்கின்ற அரிய கருத்தை கால்டுவெல் தான் தமிழர்களுக்கு எடுத்து சொன்னார். கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா ஈரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைக்கு கருத்தெடுத்து கொடுத்தவர் கால்டுவெல் தான். மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையும் மறைமலையடிகளும் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு பெரிதென்றால் அவர்கள் இருவரும் கால்டுவெல்லினுடைய கருப்பையில் உருவானவர்கள் தான். ஆகவே கால்டுவெல் என்கின்ற ஒரே ஒரு மனிதன் இந்த மண்ணை தொற்றிருக்காவிட்டால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இல்லை, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் இல்லை, நீதி கட்சி இல்லை, இப்படி பல்வேறு பெயர்களில் தடுமாறிக் கொண்டிருந்த இயக்கங்கள் கால்டுவெல்லினுடைய கருத்தின் காரணமாக திராவிடர் கழகமாக உருப்பெற்றது என்று சொன்னால், இன அடையாளத்தை பெற்றது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் கால்டுவெல் தான். ஆகவே நாம் நம்முடைய இன அடையாளத்தை பெற்றதற்கும் நம்முடைய மொழி குடும்பத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்ததற்கும் இந்து வழி நாகரிகத்தின் வழியாக வந்தவர்கள் என்பதை உணர்ந்ததற்கும் நம் கால்டுவெல் தான். கால்டுவெல்லினுடைய சிலையை ஒவ்வொரு ஊரினுடைய மையத்திலும் வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய தொண்டு கால்டுவெல் செய்த தொண்டு. கால்டுவெல் மட்டுமல்ல, இங்கே பெஸ்கி முனிவர் வந்தார். தன்னுடைய பேரே வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஜியு போப் தன்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் என்று தன்னை பற்றி பொறிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறந்தார். இப்படி இவர்களெல்லாம் வந்திருக்காவிட்டால், கடைசியாக எல்லீஸ்வரை உட்பட இவர்களெல்லாம் தொண்டு செய்திருக்காவிட்டால், கிறித்துவம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு காரணமாகத்தான் தமிழ் இந்த அளவிற்கு மிகப்பெரிய நிலையை அடைந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தோமையர் தொடங்கி ஜியு போப் வரை கிறித்துவத்தை பரப்பவே வந்தார்கள். ஆனால் வந்த வேலையை விட்டுவிட்டு அவர்களெல்லாம் தமிழை பரப்புவதில் தான் மிகப்பெரிய ஈடுபாடு காட்டினார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழினுடைய உயிர் ஒலியிலே தான் இருக்கிறது, எழுத்திலே இல்லை. தமிழினுடைய உயிர் ஒலியிலே இருக்கிறது என்பதை இங்கே வந்த ஐரோப்பிய கிறித்துவ பாதிரிமார்களெல்லாம் அறிந்திருந்தார்கள். அதனாலே தான் உங்களுடைய பைபிளை விவிலியம் என்று அவர்கள் தமிழிலே சொன்னார்கள். பெஸ்கி முனிவர் தன்னை வீரமா முனிவராக ஆக்கி கொண்டார். இப்படி அத்தனை பேரும் இயேசு என்கின்ற உங்களுடைய தமிழ் சொல் ஜீசஸ் என்கின்ற சொல்லினுடைய தமிழ் ஒலி வடிவம். அதுபோல உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி எத்தனையோவற்றை நீங்கள் தமிழ் படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒலிப்பு முறைக்கேற்ப மாற்றினீர்கள், தமிழோடு இரண்டர கலந்தீர்கள். திரு கருப்பையா கால்டுவெல் எனும் மாபெரும் சக்தி. அவர் மத பிரச்சாரத்துக்கு வந்தாலும் அவரும் ஜியு போப்பும் வீரமா முனிவரும் எல்லிஸும் துரையும் பல மேற்கத்திய சிந்தனையாளர்கள் இங்கே வந்தது கிறிஸ்துவ மதம் பரப்புவதற்கு வந்தார்கள். சிலர் ஆளுகையில் இருந்தனர். அவர்கள் செய்த மாபெரும் தொண்டினால்தான் முன்பு சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழி என்பதை மாற்றி தமிழ்தான்
இந்தியாவின் ஆகச்சிறந்த மொழி, எப்படி தமிழ் வாழும்போது சமஸ்கிருதம் என்ற வடமொழி செத்துவிட்டது என்கின்ற பல விஷயங்களை சொன்னார். அதில் குறிப்பாக கால்டுவெல் அவர்களுக்கு தெருதோறும் சிலை அமைக்க வேண்டும் என்றார். அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மாபெரும் பெரிய சிலை சென்னையில் தலைநகரில் அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதையும் இந்த தருணத்தில் நாம் மறக்கக்கூடாது. அவர்தான் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கால்டுவெல் அவர்களுக்கு சிலையை அமைத்தார். இன்னும் பல இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அது நடக்காமல் இருக்கிறது. அதன் எதிரிகள் நிறைய இருப்பதால் அது நடக்கவில்லை. இன்னொரு காணொளியில் காண்போம். நன்றி.